வணக்கம். ஸ்ரீ விக்னேஷ் அண்ட் கோ அப்படிங்கிறது வெஸ்ட்மாம்பலம்ல இருக்கு. இவங்க எம்டிஎஃப்ல அழகழகான பிக்சர்ஸ் தயார் பண்றாங்க. இவங்களுடைய பிக்சர்ஸ் ஸ்டாண்டோட நமக்கு வந்துரும். சம்பூர்ண ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு 100க்கும் மேற்பட்ட காட்சிகள், 125 கிட்டத்தட்ட அவ்வளவு காட்சிகளோட முழு ராமாயணத்தை நீங்க நவராத்திரியில ஒரு தீமா பிளான் பண்றீங்கன்னா அழகா அவங்கள்ட்ட கிடைக்குது. அந்த பிக்சர்ஸ் தான் நீங்க என்னென்னு பார்க்க போறீங்க. இன்னும் நிறைய தீம்ஸை தொடர்ச்சியா நீங்க பார்க்க போறீங்க. ராமாயண காட்சிகள் அழகழகா எம்டிஎஃப்ல வர்றத நம்ம பாக்குறோம். நல்ல திக்னஸோட இருக்கக்கூடிய எம்டிஎஃப்ங்கிறதுனால நமக்கு லைஃப் வரும். பின்னாடி ஸ்டாண்ட் மாதிரி வந்துடுறதுனால நம்ம எந்த சப்போர்ட்டும் இல்லாம அப்படியே வச்சிடலாம். ஈஸி டு கேரி. வெளிநாட்டுல இருக்கிறவங்க தீம்ஸ் பிளான் பண்றது கஷ்டமா இருந்ததுன்னா இப்படி நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து நீங்க பாக்குறது திவ்ய தேச பெருமாள். 108 திவ்ய தேச பெருமாளுடைய சொரூபங்கள் அத்தனையுமே பெருமாள் தாயாருடைய பெயரோட எந்த ஊர்ல இருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் அழகா அதை ஸ்டிக்கரிங் பண்ணி கிடைக்கிறது நம்ம பாக்குறோம். சக்தி வழிபாட்டுல எனக்கு நாட்டம் அதிகம். 51 சக்தி பீடங்களை ஒரு கான்செப்டா இந்த வருஷம் வைக்கணும்னு ஆசைப்படுறேன்றவங்களுக்கு 51 பிக்சர்ஸ் எம்டிஎஃப்ல நமக்கு கிடைக்குது. பெயர் உட்பட நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தர்மசாஸ்தா ஐயனுடைய சரித்திரத்தை விளக்கக்கூடிய காட்சிகளும் அவருடைய முழு வரலாற பிக்சர்ஸா நம்ம எம்டிஎஃப்ல வாங்கிக்க முடியும். சீரடி சாய்நாதருடைய சரித்திரம், அவருடைய அற்புதங்கள், திருவிளையாடல்கள் அப்படின்னு அதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகள் உங்களுக்கு பெரிய பேக்கேஜா 50க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் இருக்கிற மாதிரி அழகா நீங்க வாங்கிக்கலாம். ராகவேந்திரருடைய சரித்திரத்தை சொல்லக்கூடியதும் நமக்கு கிடைக்குது. 63 நாயன்மார்கள் எப்படி சிவனடியை அடைஞ்சாங்கன்றத அந்த கதையை அப்படியே காட்சியா ஒரு சிங்கிள் பீஸ்ல கொண்டு வந்திருக்காங்க எம்டிஎஃப்ல. அந்த மாதிரி 63 பீசஸை வச்சு நீங்க அழகா 63 நாயன்மார்களுடைய சரித்திரத்தை சொல்ல முடியும். இதை தவிர வெங்கடேச சுப்ரபாதம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நீங்க அழகா வாங்கிக்கலாம். அந்த சுப்ரபாதத்துல வரக்கூடிய ஸ்லோகங்களை நல்ல எம்டிஎஃப் பினிஷிங்ல சூப்பரா நீங்க வாங்கி வச்சு அதை ஒரு தீமா கூட நீங்க பிளான் பண்ணிக்கலாம். இதை தவிர நிறைய ஆழ்வார்களை பத்தியா இருக்கலாம், அல்லது இன்னும் நிறைய மகான்களுடைய சரித்திரத்தை நீங்க எம்டிஎஃப்ல வாங்கி வச்சு உங்களுடைய கொலு தீமை பிளான் பண்ணிக்க முடியும். ஸ்ரீ விக்னேஷ் அண்ட் கோவுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்க முடியும். நன்றி.